Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பரிசுத்தமான நாம மகிமை பெறுவதாக. இந்த சனிக்கிழமை சாயங்கால வேளையிலே உங்களோடு கூட வந்து இந்த சபையில தேவனை தொழுது கொள்ளவும் அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கவும். ஸ்பெஷலி இந்த சிலுவையின் தியானம் நடந்து கொண்டிருக்கிற இந்த லெந்து காலத்து நாட்கள், இனி ஒரு 2 வாரம் முடிந்தால் குட் ஃப்ரைடே, அப்புறம் ஈஸ்டர், அப்படிப்பட்ட பண்டிகைகளை நம்ம கொண்டாடுகிற நாட்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த நாட்களிலே தெய்வ பிரசன்னத்தில் காத்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் நடக்க இந்த கடைசி காலத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் தந்த ஒரு சில வார்த்தைகள் உண்டு. அந்த வசனங்களை தேவனுடைய வார்த்தை தேவ பிரசன்னத்திலிருந்து தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தந்த சில ஆழங்களை தான் உங்களுக்கு முன்பதாக நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய தேசத்தில் இனி வருகிற நாட்களில் எலெக்ஷன் நடக்க போகிறது என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு தான் அதனுடைய டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய கர்நாடகாவில் அது 7ஆம் தேதி மே 7ஆம் தேதி அது இருக்கும் என்று சொல்லி அந்த டேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவருடைய சித்தங்கள் நிறைவேறுகிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லி. ஒருவேளை உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரைம் மினிஸ்டருடைய லெட்டர் இன்னைக்கு வந்திருக்கு, நீங்க யாராவது அதை பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு பர்சனலா சைன் பண்ணி இன்னைக்கு அனுப்பியிருக்கிற ஒரு லெட்டர் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி என்று சொல்லி அதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்காக அனுப்பியிருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய எதிர்காலம் என்ன, நம்மளுடைய தேசத்தில் நடக்க போகிற காரியங்கள் என்ன, அதற்கு தெய்வ பிரசன்னத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏன், தேவனோடு கூட நடந்து கொள்வது என்று சொன்னால் என்ன, இந்த லெந்து காலங்களில் நாம் தியானிக்க வேண்டிய காரியங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாக நமக்கு உணர்த்த போகிறார். வேதாகமத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாய் மோசே என்ற ஒரு மனுஷன் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அந்த மோசே என்ற மனுஷனை தேவன் பயன்படுத்தக்கூடிய காரணம் என்ன, அவருடைய சுபாவ குணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, எதனால் தேவன் அந்த மனுஷனை பயன்படுத்தினார்? எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி தேவன் அந்த மோசையை பயன்படுத்தினார். அந்த மோசையின் மூலமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நம்மை வைத்துக் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை உண்மையாக தேடுகிறவர்கள் மூலமாய் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்களும் நாங்களும் இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை உங்க வேதாகமத்தில் திருப்புவீர்கள் என்று சொன்னால் யாத்ராகம புஸ்தகத்திற்கு வர்றீங்களா? பழைய ஏற்பாடுல the book of Exodus, யாத்ராகமத்தின் புஸ்தகம், அதனுடைய 7வது அதிகாரம், chapter 7, 7வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனம் யாராவது ஒருவர் படிக்கிறீங்களா? யாத்ராகமம் 7:1. கர்த்தர் மோசேயை நோக்கி பார், உன்னை நான் பார்வோனுக்கு என்ன ஆக்கினேன்? இந்த இடத்துல தான் நீங்க அந்த வசனத்தை கவனிக்கணுங்க. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், I have made you like a god unto Pharaoh. உன்னை நான் பார்வோனுக்கு நான் தேவன் ஆக்கினேன். கீழே படிங்க பாஸ்டர். உன் சகோதரனாகிய ஆரோன் அங்கே தீர்க்கதரிசியாய் இருப்பான். அடுத்த வசனம், நான் உனக்கு கட்டளை இடுகிற யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் பேச வேண்டும். அப்படியே நில்லுங்க பாஸ்டர். இந்த 2 வசனம் நம்ம படிச்சோம். நீங்க அதுல பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது உன் சகோதரனாகிய ஆரோனையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன்னை நான் பார்வோனுக்கு அனுப்பும் பொழுது எப்படி அனுப்புகிறேன்? ஒரு தேவனை போல நான் உன்னை அனுப்புகிறேன். இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். கர்த்தர் தருகிற பொறுப்புகளின் வித்தியாசத்தை நம்ம கொஞ்சம் உணர்ந்துக்கணுங்க. தேவனே மோசையை பார்த்து, உன்னை ஒரு தெய்வத்தை போல நான் அனுப்புகிறேன், ஒரு தேசத்தின் ராஜாவின் இடத்தில் உன்னை அனுப்புகிறேன், உன்னுடைய சகோதரன் தீர்க்க தரிசனமாக என் ஜனங்களை விட சொல்ல வேண்டும். அதே அதிகாரத்தில் 4வது வசனம் படிக்கிறீங்களா? 4வது வசனம். ஆமா பாஸ்டர், அப்படியே இல்லைங்களே. பார்வோன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான். நீ போய் பேசணும்னு சொல்ற அதே கர்த்தர் தான் சொல்றாரு, நீ பேசினாலும் உனக்கு செவி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு மாலையில நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் இங்க இருக்கிற நம்ம சுருக்கம் சிலரா இருக்கிறதுனால நான் கேட்க விரும்புறேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு, நீ போய் ஒருத்தர்கிட்ட பேசு, நீ பேசினாலும் அவன் செவி கொடுக்க மாட்டான்னா நீங்க போய் பேசுவீங்களா? நான் போவேன்.
நம்ம எல்லாம் திருப்பி பின்ன ஏன் போகணும், எதுக்காக போக சொல்றீங்க, இப்படி போய் என்ன பிரயோஜனம், யாருக்காக போக சொல்றீங்க, எதற்காக போக சொல்றீங்க, 150 கேள்வி கேட்கிறவங்க தான் நம்ம இன்னைக்கு மாலை வேலையில நம்ம புரிஞ்சுக்கணும். அருமையான தெய்வ ஜனமே, இந்த வசனங்களை படிக்கும் பொழுது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், நான் செய்ய போகிற காரியம் நடக்காது என்று கர்த்தரே சொல்லி அந்த காரியத்தை, நீ நடக்காத காரியத்தை நீ செய்யணும்னு கர்த்தர் சொல்லும் பொழுது அங்க கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் மோசேக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதாங்க மோசேக்கும் நமக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். இன்னைக்கு தெய்வ பிரசன்னத்துல நம்ம புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் தருகிற ஒரு தெளிவு. ஏன் கர்த்தர் மோசையை பயன்படுத்தினார், ஏன் கர்த்தர் யோசேப்பை பயன்படுத்தினார், ஏன் ஏப்ரஹாமை அங்க பயன்படுத்தினார், ஏன் யோபுவை பயன்படுத்தினார், ஏன் தாவீதை பயன்படுத்தினார். இந்த வேதாகமத்தில் அநேகருடைய பெயர்கள் நமக்கு தெரியும். பவுல், சவுல், நிறைய பேருடைய பெயர்கள் நமக்கு தெரியும். கர்த்தர் அவங்களெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனா அவங்களெல்லாம் பயன்படுத்தினதை போல என்னையும் உங்களையும் பயன்படுத்தவில்லையே என்று அவர்களோடு ஒப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய வித்தியாசத்தை தான் இன்றைக்கு மாலையில் ஆவியானவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். அதற்கு தான் இந்த லெந்து காலங்கள், அதற்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் தியானமே. என் இயேசு உகந்தவனாக நான் எப்படி நிற்க முடியும்? நீ போய் பார்வோனிடம் பேசு, அவன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான். அதை கேட்டுட்டும் போய் அந்த ஊழியத்தை செய்கிறவனாக அந்த செவி கொடுக்க மாட்டான். தேவனே சொல்லி இருக்கிறார், எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சோ கர்த்தர் சொல்லுகிறதை செய்வதற்கான ஒரு இருதயம் அந்த மனுஷனுக்கு இருந்ததல்லவா? அதுதான் கர்த்தர் அவனுக்குள் பார்க்கிற உத்தமமான காரியம். என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, நிறைய பேரை பத்தி நம்ம பேசுறோம், இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லைன்னு நம்ம சொல்றோம். அவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி அர்த்தமே இல்லைன்னு சொல்றோம். அவங்களுக்காக செபிச்செல்லாம் பிரயோஜனம், அவன் திருந்த மாட்டான் நம்ம சொல்றோமா? இன்னைக்கு மாலையில தேவாவியானவர் தெளிவாக உணர்த்த விரும்புகிற ஒரு காரியம், ஒருவனை திருந்த மாட்டான், சரியாக மாட்டான், அவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை என்று முடிவு செய்ய வேண்டியவர்கள் நாம் அல்ல. அதை முடிவு செய்ய வேண்டியது தேவன். நாம் செய்ய வேண்டியது அவர் அழைத்து கொடுத்த கடமை மட்டுமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லிடலாமா? அந்த தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி, to stand in obedience to the call of God. அந்த கர்த்தருடைய அழைப்புக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக நிற்பதை தவிர வேறு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அது மாத்திரமல்ல, மீண்டும் அந்த முதல் வசனத்திற்கு வருவீங்கன்னா, பார்வோனிடத்தில் உன்னை நான் ஒரு தேவன், பார்வோனுக்கு தேவனை போல் நான் உன்னை அனுப்புகிறேன். I am sending you as God to Pharaoh. Isn't it like that in English? Can you read that English version? So the Lord said to Moses. So the Lord said to Moses, See, I have made you as God. See, I have made you as God to Pharaoh. Thank you, sister. That's enough. Now, பார்வோனுக்கு உன்னை காடாக, உன்னை தேவனாக நான் அனுப்புகிறேன். எப்படி ஒரு மனுஷன் ஒரு தெய்வம் என்கிற சார்பில் போக முடியும்? இன்னைக்கு மாலையில் என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் என்னையும் உங்களையும் சிலரிடத்தில் அனுப்பும் பொழுது ஒரு சாதாரண மனுஷன் போகிறதை போல போக அல்ல தேவன் அனுப்புவது. இன்னைக்கு மாலையில் நம்ம அதை புரிஞ்சுக்கணுங்க. தெய்வீக அழைப்பு என்று சொன்னால், தேவனுடைய ஊழியம் என்று சொன்னால், கர்த்தருடைய திட்டம் என்று சொன்னால், நம்ம எல்லாம் சாதாரண மனுஷர் தான். ஆனால் தேவாதி தேவன் நம்மை காணும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனை காண்கிற விதத்தில் அவர் நம்மை பார்ப்பதில்லை. அவர் தேவனே செல்லும் பொழுது எப்படி செல்வாரோ அதே விதத்தில் தான் சிலரிடத்தில் ஊழியத்திற்கு என்று கர்த்தர் என்னையும் உங்களை அனுப்ப விரும்புகிறார். அருமையான தெய்வ ஜனம், இன்னைக்கு மாலையில நான் சொல்றேங்க, கர்த்தருடைய சார்பில் நிற்கத்தான் நமக்கு இந்த உயிர், இந்த சரீரம். இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயம் என்று சொல்வதில் வசிக்க வேண்டியது தேவனுடைய பிரசன்னம். எபேசியர் 2வது அதிகாரம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் ஒன்று படிக்கிறீங்களா? லாஸ்ட் 2 verses. எபேசியர் 2வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்கள் படிங்க பாஸ்டர். எபேசியர் 2 கடைசி 2 வசனங்கள். அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும்படி செய்து. எபேசியர் 2 கடைசி 2. ஆமா. அவர் மேல் மாளிகை முழுவதும், அதுதான், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் மாளிகை முழுவதும் கர்த்தருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அதுக்கு அடுத்த வசனமா படிங்க பிரதர். அவர் மேல் நீங்களும் ஆவியான தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரதர், அந்த 2வது அதிகாரத்தில் அப்படியே நீங்க இருக்கணும். ஒரு விஷயம் கொஞ்சம் கவனிப்பீங்களா? அவருக்குள் நீங்களும் நானும் கூட்டி கட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயங்கள். அப்படி என்றால் என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த மாலை வேளையில
உங்களை பார்த்து கேட்க விரும்புகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தரின் மேல் கூட்டி கட்டப்பட்ட ஒரு ஆலயம் என்ற உங்களுடைய சரீரத்தில் அவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்தத்தோடு நம்ம நடந்து கொள்கிறோமா? இன்றைக்கு மாலையில இதைத்தான் தெய்வ பிரசன்னத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய காரியம். அவருக்குள் கூட்டி கட்டப்பட்ட ஒரு மாளிகையாக, ஒரு ஆலயமாக, ஒரு தெய்வ பிரசன்னத்தின் நிறைவுள்ளதாக இருக்கும்படி தான் இந்த சரீரத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அந்த எபேசியர் 2 படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்தில் ஒருமித்து கட்டப்படத்தான் தேவாதி தேவன் என்னையும் உங்களை படைத்து அழைத்து இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆனால் என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உன்னுடைய விருப்பங்களுக்காக, உன்னுடைய காரியங்களுக்காக, உன்னுடைய உலக சாதனைகளுக்காக நீ தேவனை தேடுகிறாயே தவிர அவர் சித்தம் நிறைவேற ஆலயமாக இருக்கிற நான் அவர் சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லாமல் நேர்மாறாக நமது விருப்பங்கள் நிறைவேறும்படி தேவனிடத்தில் விண்ணப்பங்களை வைக்கிறவர்களாக நாம் மாறி இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு வரத்தான் இன்றைக்கு மாலையில ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு முன்பதாக தருகிறார். ஆனால் திரும்பி மோசேயை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார், அவன் விருப்பம் அல்ல. நான் சென்றாலும் நான் போய் பேசினாலும் நடக்காதுன்னு தெரியும், அதை கர்த்தரே சொல்லிட்டார். ஆனாலும் கர்த்தர் சொன்னால் நான் செல்வேன். என கேட்கிற தெய்வ ஜனமே, ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது கூட அகபு என்ற தீர்க்கதரிசி வந்து அந்த சால்வை எடுத்து இறுக்கி கட்டி, இந்த சால்வையினுடைய உடைமை போகிற பட்டணங்களில் எல்லாம் இப்படி கட்டப்படுவான், சிறைச்சாலையில் அடைக்கப்படுவான். அந்த சால்வை பவுலுடைய சால்வை. பவுல் அதை கேட்ட பொழுது திருப்பி சொல்லுகிறார், நான் போகிற பட்டணத்தில் எல்லாம் எனக்கு சிறைச்சாலையும் உபத்திரவங்களும் என்பதை அறிந்து கொண்டு இந்த ஊழியம் என்மேல் விழுந்த பாரம் உத்தரவாதம் என்பதை அறிந்து அந்த ஊழியத்தை நான் ஏற்றெடுக்கிறேன். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, வாழ்க்கையில முன்னால செல்லும் பொழுது பாரம் வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும் என்பதை அறிந்தால் என் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்னுடைய முதல் கடமை என்பதை உணர்ந்து தெய்வ சித்தத்திற்கு நம்மை விட்டுக் கொடுப்பதுதான் உண்மையான எந்த காலத்தில் கர்த்தருக்கு கொடுக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா! எனக்கு சுகம் வேணும், சௌகரியம் வேணும்னு சொல்கிறது அல்ல வாழ்க்கையின் நிறைவு. ஆண்டவரே, எந்த சுகம் சௌகரியமும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, நீர் சொல்வதற்கு கீழ்ப்படிய அடியனுடைய வாழ்க்கையை நான் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று சொல்ல இன்னைக்கு மாலையில் என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, அந்த கர்த்தரை ஆராதிக்க, அந்த கர்த்தரை தொழுது கொள்ள, சரீரம் என்று ஆரைய முடிய நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை தொழுது கொள்ள என் விருப்பங்கள் அல்லப்பா, என் ஆசைகள் அல்லப்பா, அதற்கு மேலான உமது கிருபைகளினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஒருவேளை என்னாகமம் 12வது அதிகாரம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? என்னாகமம் 12:3 மோசேயை பற்றி சொல்லுகிற கர்த்தர் சாட்சி கொடுக்கிற ஒரு வசனம். அது என்னாகமம் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தார். அந்த வசனத்தை இன்னொரு முறை கவனிச்சு பாத்தீங்கன்னா, மோசேயானவன் எங்குள்ளவரை பார்க்கிலும் அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்களும் நானும் எங்கெங்க இருக்கிறோம்? அதே பூமியில தானே, அதே பூமியில இருக்கிறோம்னா மோசேயானவன் தான் பூமியில் இருக்கிற சகல மனுஷர்களும் தாழ்மையானவன் தேவன் அங்க எடுத்து சொல்லணும்னா ஒரு காரியம் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற, கர்த்தர் விரும்புகிற ஒரு சுபாவம் என்பது தாழ்மை. ஹல்லேலூயா! அதைத்தான் என்னாகமம் 12:3 சொல்லுகிறது. அந்த தாழ்மை மோசேயினிடத்தில் இருந்ததனால் தான் மோசேயே, நீ போ, உன் சகோதரன் தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், நீ போய் பார்வோனிடம் நீ பேசு, நீ பேசினாலும் அவன் நீ சொல்றதை கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு போகிறவனுக்கு ஈகோ இருக்கக்கூடாது, பிரஸ்டீஜ் இருக்கக்கூடாது, ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கேட்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தாழ்மையுள்ள இருக்கிற ஒருவன் தான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஊழியக்காரனா நிற்க முடியும். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? இன்றைக்கு மாலையில் என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, எனக்குள்ள அந்த தாழ்மை இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியுமா? நடக்காத ஒரு விஷயத்துக்காக கர்த்தர் போக சொன்னார், நீ ஜெபித்தும் அதற்கு ஒரு ரிசல்ட் இருக்காது என்று கர்த்தரே வெளிப்படுத்தினாலும் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க நம்ம தயாரா இருப்போமா? நீ இன்னைக்கு போய் சாயங்காலம் அந்த ஜெப கூட்டத்துல பங்கு பெற்றுக்கொள், உனக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது என்று கர்த்தர் ஒருவேளை சொன்னாலும் கூட, ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த மன தாழ்மை நமக்குள் இருக்கிறதா? ஹல்லேலூயா! அருமையான தெய்வ ஜனமே, இதுதாங்க பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது கிடைக்கிற தெளிவு. இதுல பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் கர்த்தருக்காக என்னை தாழ்த்த என்னுடைய இருதயத்தில் இடம் உண்டா? மோசேயானவன் பூமியில் உள்ள அத்தனை பேரை விட அவன் மிகவும் மனத்தாழ்மை உடையவன்.
என்று சொல்லும் பொழுது தெய்வ பிரசன்னத்தில் ஆவியானவர் அந்த வார்த்தையை எனக்கு தரும் பொழுது நான் திருப்பி ஆவியானவரிடம் ஜெப வேளையில பேசுற பழக்கம் உண்டு. நான் கேட்டேன், ஆண்டவரே, மோசே ஒரு எகிப்தினை கொன்னா இல்ல ஆண்டவரே, அது ஒரு எகிப்தினை கொன்ற ஒரு கொலையாளி தானே மோசே. இங்க இருக்கிற நம்ம யாரையும் கொன்னுட்டு வரலையே. ஆனாலும் நீங்க சொல்றீங்களே மோசே தான் பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களை விட தாழ்ந்தவன் சொல்லி, தாழ்மையானவன் சொல்லி, அப்படின்னா ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பொசிஷன் தருவீங்க? அந்த வேலையில தான் ஆவியானவர் எனக்கு உணர்த்தி தந்தார். மோசேயினுடைய சுபாவத்துக்குள் இருக்கிற வித்தியாசத்தை என் தெய்வாவியானவர் காண்பிக்க ஆரம்பித்தார். என் கர்த்தர் ஏன் ஒரு மோசையை தேர்ந்தெடுத்தார்? அவன் பிறந்த குழந்தையா இருக்கும் பொழுதே அந்த வயது குழந்தைகளை கொன்று போட சொல்லும் பொழுது அவனை ஒரு கூடையில போட்டு தண்ணீர்ல மிதக்க வைத்து அங்கு பார்வோனுடைய மகள் போய் அவனை கண்டெடுத்து கர்த்தருடைய திட்டத்தில் வளர்க்கப்பட்டவனாய் அவன் வளர்ந்து வந்தான். இடையில சில தவறுகளை செய்து தேவனை விட்டு விலகி போனான். கர்த்தர் அவனை திருப்பி அழைக்கும் பொழுது அவன் உண்மையுள்ளவனாய் வந்து அவன் மோசே வந்து தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். என்னாகமம் 12:7 படிக்கிறீங்களா? 7வது வசனம். The book of Numbers chapter 12 verse number 7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லிக்கலாமா? இன்னைக்கு மாலையில நான் கேட்கிறேங்க, அருமையான தெய்வ ஜனமே, நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனா தெய்வ பிரசன்னத்துல கொடுக்க வேண்டிய ஒரு கணக்கு ஒன்று உண்டு. ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற மற்ற எந்த மனுஷனை விட தாழ்மை எனக்கு தந்ததுக்கு நன்றி என்கிற ஒரு ஜெபம் நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உங்க வீட்டில் எங்கும் உண்மையாய் இருக்க, இந்த சரீரமானது உங்களுடைய ஆலயம் என்பதை உண்மையாய் கொண்டு நடக்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் இதோ அப்பா உமக்கு அர்ப்பணித்த ஒரு பரிசுத்த சரீரத்தோடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு நம்மால அவரை துதிக்க முடியுமா? இன்னைக்கு மாலையில இது ரெண்டும் முடியாதவர்களாக தான் தேவ பிரசன்னத்துல நம்ம நிற்கிறோம் என்ற உண்மையை சற்று உணரும்படியாக ஆவியானவர் இதை எடுத்து காண்பிக்கிறார். அருமையான தெய்வ ஜனமே, நம்மை குற்றம் சாட்டவோ நம்மை குறை காண்பிக்கவோ அல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு உகந்தவர்களாக நம்ம வாழ வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆகையால் தான் நான் சொன்னேன், அந்த எபேசியர்ல 3வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அதனுடைய முதல் வசனம் படிக்கிறீங்களா பிரதர்? எபேசியர் 3:1வது வசனம். புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். பாத்தீங்களா? கிறிஸ்து அவர் எதுக்கு கட்டுண்டவராய் இருக்கிறார்? கிறிஸ்து இயேசு நிமித்தம் நான் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். யாருக்காக? உங்களுக்காக, மற்றவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை, எனக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தயவு செய்து நீங்க அந்த முதல் வசனத்தில் உங்களுக்காக நான் கிறிஸ்து இயேசுக்குள் கட்டுண்டவனாக நான் இருக்கிறேன். அதே 3வது அதிகாரத்தின் 7வது வசனம் கொஞ்சம் படிங்க பிரதர். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாக அவர் அளித்த அவருடைய வரமாகிய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரனானேன். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஊழியம் செய்வது என்பது ஏதோ நான் பெரியவன் என்று காண்பிக்க அல்ல. ஊழியம் செய்வது என்னமோ அவர் பெரிய பிரசங்கக்காரன் என்று காண்பிக்க அல்ல. ஊழியம் என்பது, சுவிசேஷம் என்பது, வேத வார்த்தை என்பது, கர்த்தருடைய கிருபை என்பது அவர் தருகிற வரம். ஹல்லேலூயா. பிறருக்கு ஆசீர்வாதம் இருக்கத்தான் கர்த்தர் அந்த வரத்தை தருகிறாரே தவிர நான் பெரியவன் என்று காண்பிக்க அல்ல. இன்று மாலை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒருவன் தேவனுடைய குழந்தை என்றால் அவனுடைய முதல் சுபாவம் தாழ்மை. ஹல்லேலூயா. மன தாழ்மையோட, மேட்டிமை இல்லாதவனாய், பெருமை இல்லாதவனாய், பிறனை குறை பேசாதவனாய், பிறன் மேல் குறைவு மனப்பான்மை இருக்கிறவனாக ஒரு தேவ குழந்தை இருக்க முடியாது. நான் பெரியவன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்படிப்பட்டவன் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று வேத வார்த்தையின் தெளிவு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு நான் சொல்றேங்க, கர்த்தருடைய கிருபையில் நிறைவு இருக்கிற ஒரு வாழ்வில் பரிசுத்தம் இருக்கும். அந்த பரிசுத்தத்தினுடைய அடையாளம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிந்தையில் இருக்கிற தாழ்மை. ஆமென். என் கர்த்தாவே, யாரும் என்ன பாராட்டினாலும் பரவாயில்லப்பா, நான் போகிற காரியம் நடக்கிறனாலும் பரவாயில்லப்பா, என் பேச்சு யாரும் கேட்கலனாலும் பரவாயில்லப்பா, நீங்க செய்ய சொல்றீங்க, நான் செய்யறேன்ப்பா, உமக்காய் வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதல்லவா தேவ கிருபை நிறைந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழத்தானே கர்த்தர் என்னை உங்களை அழைக்கிறார். அருமையான தெய்வ ஜனமே, மோசே வேணா சொல்லியிருக்கலாம், அப்படின்னா அவர் போய் நான் சொல்றதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்பார்னா பின்ன ஏன் ஆண்டவரை என்ன அனுப்புறீங்க? பின்ன எதுக்கு நான் போகணும்? நான் போய் என்ன பிரயோஜனம்? என் நேரத்தை வீணாக்குறீங்க.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம இந்த ஒரு எண்ணத்தோட தான் தெய்வ பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான சகோதரி சகோதரி, இந்த சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேங்க, ஆவியானவர் எதிர்பார்க்கிற ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தில் என்ன நடக்குதோ நடக்கலையோங்கிறது விஷயம் அல்ல. கர்த்தருடைய பாதத்தில் உன்னை தாழ்த்த நீ தயாரா என்பது மாத்திரம் அவர் பிரசன்னத்தில் ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அதனாலதான் என்னாகமம் 12:6 படிச்சீங்க, என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, வீட்டில் எங்கும் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும், உன் குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை இடத்துல, உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய சொசைட்டில, உன்னுடைய சமுதாயத்துல, உன்னுடைய கல்ச்சர்ல நீ தாழ்மை உள்ளவனாய் தெய்வ பிரசன்னத்துல காணப்படுகிறாயா? உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறாயா? இன்று மாலை இந்த தெளிவை தான் தேவாவியானவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அந்த தெளிவு இல்லாதவர்களாக இன்றைக்கு தெய்வ பிரசன்னத்தில் நம்ம நிற்கிறோம் என்று சொன்னால், ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வேலையாக இந்த வேலை இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மோசேயிடம் மாத்திரம் தாங்க கர்த்தர் இப்படி முகாமுகமாக பேசுவார். அந்த என்னாகமம் 12:8 ஒன்று படிங்க பாஸ்டர். 8th verse. நான் அவனோடு மறைமுகமாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை கண்டிருக்கிறான். இப்படி இருக்க நீங்கள் ஆமென் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவது உங்களுக்கு பயமில்லாமல் போனது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணுங்க, கர்த்தருக்கு தாழ்மையாய் கீழ்ப்படிந்து இருக்கிற உன்னை அவர் ஒரு தெய்வ குழந்தையாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஒருவன் கூட உன்னை எதிர்த்து பேச அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அதுதாங்க கர்த்தர் தருகிற பதவி. பார்வோன் இடத்தில் உன்னை நான் ஒரு தேவனை போல நான் அனுப்புகிறேன். மோசே, நீ கனம் பெற்றவன். I am going to lift you up. I am going to give you the honor and the glory. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் உயர்த்தப்படுவான். அதற்கு சாட்சி என்ன தெரியுங்களா? பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் கடைசி வசனம் 26வது வசனம், லாஸ்ட் verse. பிரசங்கி 2 கடைசி வசனம் படிங்க பாஸ்டர். தேவன் தமது பார்வைக்கு, பாருங்களேன், இந்த வார்த்தையை நீங்க கவனமா பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு, தேவனுடைய பார்வைக்கு நீ நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ, அப்படின்னா கர்த்தருக்கு உகந்தவனாய் வாழாதவன், பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன், தனது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் பட்சம் வைத்து விட்டு போகும்படி கூத்து வைக்கும் தொல்லையை என் தேவன் அனுமதிக்கிறார். இதுவும் மாயை என்று சொல்லுகிறார். அருமையான தெய்வ ஜனமே, அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லட்டுங்களா? இன்னைக்கு பெங்களூர்ல லோன் எடுத்து கட்ட முடியாம ஸ்ட்ரெஸ் பண்ணி பிபி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எப்படியோ என்னத்தையோ சாதிக்கிறவன் எல்லாம் சாதிக்கிறத கொண்டு வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற குழந்தைக்கு தேவன் கொடுக்க வைப்பார். அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இந்த டென்ஷன் எதுவுமே வாழ்க்கையில தேவையில்லை. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவனுக்கு அவர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் தருகிறார். இது தேவ வார்த்தையின் தெளிவு. இன்றைக்கு மாலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனம், ஒருவேளை நீங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா டென்ஷனே இருக்காதா, பிரச்சனையே இருக்காது? நான் சொல்றேங்க, வாழ்க்கையில 100க்கு 150 பிரச்சனை இருக்குங்க, தோல்வி இருக்குங்க, தனிமை இருக்குங்க, மற்றவங்க உங்களை வெறுப்பாங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு சொல்லல, பிரச்சனை தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த பிரச்சனைகளின் நடுவில் அவருடைய ஞானம் அறிவு இன்பம் உன்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை மனுஷ புத்திக்கு புரியாத ஒரு கிருபை உன்னை நிரப்பும். எப்பொழுது தெரியுமா? கர்த்தர் பிரசன்னத்திலே தாழ்மையோடு, மன தாழ்மையோடு, உண்மையுள்ளவனாய் தேவனுக்கு என்று நிற்கிற ஒரு ஊழியக்காரனாய் நீ நிற்கும் பொழுது, பிறனுக்கென்று சொல்லி நீ வாழும் பொழுது, பிறருடைய பக்தி விருத்திக்காய் உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கும் பொழுது, ரோமர் 15வது அதிகாரத்தின் 2வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? Romans 15 and verse number 2. ரோமன் 15 2வது வசனம். நம்மில் ஒவ்வொருவனும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள கடவோம். That means என்னை பார்க்கிற அருமையான சகோதரியே, நம்ம வாழ வேண்டியது நம்ம பக்தி விருத்திக்கு அல்ல, பிறனுடைய பக்தி விருத்திக்காக. நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்காக. அப்படின்னா என் வாழ்க்கை என்னானாலும் பரவாயில்ல ஆண்டவரே,
மற்றவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அதற்காக நான் ஜெபிக்கிறேன், அதற்காக உம்மை ஆராதிக்கிறேன், அதற்காக என்னை நான் சமர்ப்பிக்கிறேன், என்னை நான் தாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே, மற்றவங்க நல்லா இருக்கணும், அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. அப்படி ஜெபிக்க ஒரு தயவு எனக்கு தாங்கப்பா. ஒருவேளை என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இங்க இருக்கிற நம்ம அத்தனை பேரும் ஜெபிக்கிறது என் குடும்பம், நான், என் விஷயம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், என் வேலை, என்னுடைய பணம், என் பிரச்சனை, நான் நான் நான். இந்த ஜெபம் எப்போ மாறும் தெரியுமா? ஆண்டவரே, அவங்க குடும்ப பிரச்சனைப்பா, அவங்க குழந்தையோட பிரச்சனைப்பா, என் குழந்தைக்கு பிரச்சனை இருக்கும் போதே முழங்கால் படிக்கிட்டு அப்பா அவங்க குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு மாலையில என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இப்படி ஜெபிக்க முடியுமான்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பா முடியும். இந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, முந்தா நேத்து தான் என்னுடைய பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி, அது பெரிய ஃபீஸ், இங்கே கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, சொல்லவே வேண்டாம் ஃபீஸ் எத்தனை லட்சம். ஸோ அந்த ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமையில பூனே பட்டணத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். அவருக்கு ஒரே குழந்தை, 10 வருஷம் கல்யாணம் முடிஞ்சு கிடைச்ச குழந்தை. இந்த குழந்தை ஃபர்ஸ்டா எல்கேஜி கிளாஸ்க்கு போகுது. அந்த எல்கேஜி கிளாஸ்க்கு போறதுக்கு அந்த ஸ்கூல்ல ஃபீஸ் ரெசிப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. 1,33,000 ரூபாய் அவர் கட்டணும். முதல் ஃபீஸா செயின்ட் மேரி ஸ்கூல்னு சொல்லி பூனே பட்டணத்துல. அந்த ஃபீஸ் ரெசிப்ட் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கிறாரு, இங்க இருக்குது. அந்த ஃபீஸ் ரெசிப்டை வச்சுட்டு நைட்ல எனக்கு அனுப்புறாரு. எப்படின்னு நீங்க பாருங்களேன், அடுத்த நாள் காலையில என் குழந்தை ஃபீஸ் நான் இங்க கட்டணும், அதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு, எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா அந்த பாஸ்டர் அனுப்புறார், என் பையனுக்கு இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசையா இருக்கு பிரதர், இந்த ஸ்கூல்ல அவனுக்கு அட்மிஷன் வாங்குற அளவுக்கு தகுதியும் பணமும் என் கையில இல்லை, நான் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறேன், எனக்காக ஜெபிப்பீங்களா, எனக்காக ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார். நைட்டு நான் ஜெபிக்க போற வேலையில, ஆண்டவரே, என் குழந்தையினுடைய ஃபீஸு கட்ட நீங்க தந்த பணத்துக்கு நன்றின்னு சொல்றதை விட, ஆண்டவரே என் காரியம் சரியா இருக்குப்பா, அந்த பாஸ்டருடைய குழந்தை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு சொல்றாங்களே, உங்களுடைய கிருபை தாங்க ஆண்டவரே, என்ன செய்யட்டும் நான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்றேங்க, நடு ராவில 11:30 மணிக்கு என்னமோ நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். விடிய காலையில 1 மணிக்கு எனக்கு மெசேஜ் வருது. அப்ப எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த பாஸ்டர் தூங்கல அன்னைக்கு ராத்திரி. அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புறார், பிரதர், நிறைய பேர் சொல்றாங்க நீ ஒரு பாஸ்டர் தானே, உன் குழந்தையெல்லாம் ஏன் அப்படிப்பட்ட பெரிய ஸ்கூலுக்கு எல்லாம் விடுற, ஏதாச்சும் சின்ன ஸ்கூல்ல விட வேண்டிய தானேன்னு கேட்கறாங்க. எனக்கு மனம் ரொம்ப புண்பட்டுச்சு பிரதர், அதனால எனக்காக ஜெபிங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, நாளை காலையில என்ன சொல்வேன்னு தெரியல. தெளிவா என்னுடைய ஜெப வேலையில நான் சொன்னேன், ஆண்டவரே, என் குழந்தைக்கு தந்த தேவனே, பாஸ்டருடைய குழந்தைக்கும் நீர் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த குழந்தைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் என் குழந்தை ஃபீஸை நான் கட்டுவேன், இல்லைன்னா நான் அந்த பாஸ்டருக்கு கொடுக்க போறேன். அருமையான தெய்வ ஜனமே, இந்த தெய்வ பிரசன்னத்தில் வச்சு நடு ராவில 1 மணி 2 மணிக்கு நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நடந்தது என்ன தெரியுங்களா? அடுத்த நாள் காலையில 10 மணி ஆன உடனே அந்த பாஸ்டர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார், பிரதர், பிரைஸ் தி லார்ட், மிரக்கிள் ஆஃப்டர் மிரக்கிள். நான் கேட்டேன், என்ன மிரக்கிள்? அப்பதான் அவர் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாரு. அதுல போட்டிருக்கிறாரு, 1,33,000 என்னமோ இருந்த அந்த ஃபீஸ் வந்து வெறும் 8,000 ரூபாய் கட்டினா போதும் என்ற அந்த ஸ்கூல். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நான் சொன்னேன், பாஸ்டர் 8,000 ரூபாய் தான் இந்த கூகுள் பேல பிடிச்சுக்கோங்க. அனுப்பி கொடுத்தேன். ஃபீஸ் கட்டினார். குழந்தைக்கு அட்மிஷன் எடுத்துட்டு போட்டோவோட எனக்கு அனுப்புறார். முதல்ல இருந்த அட்மிஷன் ஃபீஸ் கார்டு, அதுக்கு கீழே புது ஃபீஸ் கார்டு, 1,53,000 ரூபாய், அதுக்கப்புறம் வெறும் 8,000 ரூபாய், அதுக்கப்புறம் குழந்தையோட போட்டோ போட்டுட்டு, வாட் a wonderful God we serve. என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனம், இன்னைக்கு காலையில, இது நேற்றைய தினத்துல மார்ச் 15ஆம் தேதி நேற்றைய தினத்தில் நடந்த காரியம். இந்த கூட்டம் முடிஞ்சு உங்களுக்கு வேணும் அந்த மெசேஜ் நான் காண்பிக்கிறேன். பாஸ்டர் டேனின் அவருடைய பெயர், அவருடைய குழந்தையினுடைய பெயர் எஸ்ரா. அந்த சின்ன குழந்தை எல்கேஜியில் அடி எடுத்து வைக்க போகுது. கர்த்தர் நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா, ஆமென். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு இரவுல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம், நீ நிற்க வேண்டியது தெய்வ பிரசன்னத்துல. Your problems are not a problem to God. ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து பிறனுடைய தேவைக்காக மன்றாடுகிற ஒரு இருதயம் உண்டென்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு பிறனுடைய பக்தி விருத்திக்காக நம்ம ஒவ்வொருவனும் வாழ வேண்டும் என்று ரோமர் 15:2 சொல்லுகிறது என்றால், இன்றைக்கு மாலையில என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனம், இந்த லெந்து காலத்தில் இயேசுவே நீர் சிலுவையில் மரித்தீரே, சிலுவையில் பாடுபட்டீரே என்று சும்மா வாயில சொல்லிட்டு போன ஒரு சடங்காக இந்த லெந்து காலம் ஆளக்கூடாது. ஆண்டவரே, நீர் எந்த பாரத்தோடு சிலுவையில் நின்றீரோ அதே பாரத்தோடு அடியேன் இந்த பூமியில் சார்பில் நிற்க கிறிஸ்துவே மோசே அனுப்பினதை போல என்னையும் பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? Let him receive that glory, brother, sister.
இந்த ஜெப வேளையில தான் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஒரு விசை கொஞ்சம் யோசிச்சு பாப்பீங்களா? இயேசு கிறிஸ்துவில அடித்து உதைத்து துப்பி முள்கிரீடம் வச்சு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கடைசியாக அவரை சிலுவையில் அடித்து தொங்க வச்சு அந்த சிலுவை மரத்தை ஏற்றி நிறுத்துறாங்க. அதுல தொங்கிட்டு அவர் சொல்லுகிறார் முதல் வார்த்தை, பிதாவே இவங்க செஞ்சது என்னதுன்னு தெரியாம செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு மன்னிச்சிருங்கப்பா. இன்னைக்கு மாலையில என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, ஒரு விசை அந்த இயேசுவோடு கூட அந்த சிலுவையில் நீங்க நிக்கிறதாக ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிட்டு உங்களை உபதிரவிச்சவங்க, உங்களை எதிர்த்தவங்களை பார்த்து பிதாவே இவங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லக்கூடிய தாழ்மை உன் இருதயத்தில் என்னைக்கு வருமோ அன்னைக்கு அந்த சிலுவையின் அனுபவம் உனக்கு சொந்தம். Hallelujah. I give glory to God for this is the revelation of the Holy Spirit. Brother sister, அந்த சிலுவையின் காட்சி ஏதோ கதை சொல்லிக் கொண்டு நடக்க அல்ல, அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆகையால் இந்த காலத்தின் சிலுவையின் அனுபவத்தின் தியானங்கள், I need to be ready like Jesus to forgive irrespective of who they are and what they did to me. அவர்கள் அடித்தது என்னை தான், துப்பினது என்னை தான், பிதாவை மன்னிங்க பிதாவே என்று அந்த வேதனையின் மத்தியில் தொங்கிக் கொண்டு சொல்ல முடியும்னா அதற்கு ஒரு இருதயம் வேண்டுங்க, அதற்கு ஒரு கிருபை தேவைங்க. Hallelujah. My dearest brothers and sisters, அங்க பெருமை இல்லைங்க, அங்க வேற்றுமை இல்லைங்க, அங்க தோல்வி தாங்க, அங்க அடி தாங்க, அங்க துப்பல் தாங்க, அங்க வெறும் குற்றச்சாட்டு தாங்க. அதன் மத்தியில் நின்று மன்னிக்க ஒரு இருதயம் இருக்குன்னா அது தாங்க இயேசு. ஹalleluya. அந்த கிறிஸ்து இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ளும் இருப்பதாக. ஆமென். இது தாங்க தேவ கிருபை. This is a life for living according to the Holy Spirit. இப்படி வாழ்கிறவனாக நீயும் நானும் இருக்கும்படி தான் என் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு தான் அவர் சிலுவையில் தன்னுடைய வாழ்வை தந்தார். ஆகையால் தான் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி. அருமையான தெய்வ ஜனமே, அந்த மோசே நின்றதை போல தெய்வ பிரசன்னத்தில் நிற்க நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டா? அந்த தானியேல் தனிமையில் அந்த சிங்க கபியில் தள்ளப்பட்டானே, ராஜாவினால கூட உதவணும்னு நினைச்சா கூட உதவ முடியாத சூழ்நிலைக்குள் அவன் சிக்கினானே, அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே. தானியேல் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா அவன் அறிவில் மிகுந்தவன், சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறவன், அவன் ராஜ்யத்தில் உயர்ந்த பதவிக்கு உயர்த்தப்பட்டான். எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப நல்ல மனுஷன், தேவ கிருபை பெற்ற மனுஷன், ஞானம் நிறைந்த மனுஷன் என்று தான் தானியேலை பற்றி படிக்கிறோம். ஆனா தானியேலுக்கு எதிர்ப்பு வந்த பொழுது அவனுக்கு சப்போர்ட்டா நின்ன ஒரு ஆள் கூட காண முடியலைங்களே. எவ்வளவு பெரிய தேச தலைவனா இருந்தாலும் ஒரு மனுஷன் கூட இல்லாம அந்த சிங்கத்தின் கவியில் அவன் தள்ளப்பட்டு அங்கிருந்து ஒரு ராவில தான் தானியேலுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட்டார். ஹalleluya. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்த பொழுதுதான் என் கர்த்தருடைய கரத்தை யோபு காண ஆரம்பித்தான். ஏப்ரஹாமுடைய வாழ்க்கையில் அங்க கொண்டு போய் தன்னுடைய மகனை பலியிடு என்று சொல்லி அந்த கடைசி கட்டத்தில் அந்த பலிக்கு அவன் ரெடி ஆகும் பொழுதுதான் தேவனுடைய கரத்தை அவன் காண முடிஞ்சது. இன்னைக்கு மாலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளின் நடுவில் ஐயோ என்று சொல்லி கதற அல்ல, கர்த்தர் தந்தால் அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு ஏப்ரஹாமை போல, யோபுவை போல, யோசேப்பை போல தேவ பிரசன்னத்தில் தம்மை தாழ்த்தி நிற்கிறவர்களை கர்த்தர் கரம் பிடிச்சு உயர்த்துகிற ஒரு நாள் வரும். ஆமென். ஹalleluya. அந்த கிருபையை நீ இழக்க மாட்டாய். இது நிச்சயமாக ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தின் வேலை. ஆமென். ஹalleluya. இந்த கிருபைக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த சரீரத்தை தந்திருக்கிறார். ஆனால் நாம் எல்லாமே இந்த சரீர சுகத்திற்காக, சௌக்கியத்திற்காக, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காக சுயநலவாதிகளாய் நிற்கும் பொழுது உன்னை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. இன்றைக்கு மாலையில் அதை தெளிவோடு கூட தெய்வ பிரசன்னத்தில் சொல்வது என்னுடைய கடமை. God cannot use a person who is selfish. ஆனாலும் கிருபையால் இம்மட்டும் தாங்கினாரே, இம்மட்டும் நடத்தினார். இன்றைக்கு மாலையிலும் அவருடைய பாதத்தில் வந்திருக்க இந்த நேரத்தை, இந்த ஆலயத்தை, இந்த கிருபையின் காரியத்தை தேவன் தந்து, இப்படிப்பட்ட ஒரு ஜெபவேளையை தந்து, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துகிற அந்த தெய்வ பிரசன்னம் எவ்வளவு மென்மையானது. ஆகையால் தான் பிரசங்கி 2 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவனுக்கு அவர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் தருகிறார். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு நான் கேட்கிறேங்க, எத்தனை பேர் உண்மையா நம்ம வாழ்க்கையில் அந்த ஞானம் இருக்கு பிரதர், அறிவு இருக்கு பிரதர், இன்பத்தோடு நான் வாழ்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம்? பிரசங்கி 2 அந்த கடைசி வார்த்தை என் வாழ்க்கைக்கு சேர்ந்த மாதிரியே இருக்குன்னு நம்மால சொல்ல முடியுமா? இன்னைக்கு மாலையில் என்ன கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சில குணாதிசயங்கள், உனக்கு ஞானத்தோடு தேவன் உன்னை நடத்துவார், அறிவை தேவன் உனக்கு தருவார், இன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருவார். நீ காலையில எந்திரிக்கும் போது பிரச்சனைகளுக்கு பயந்து எந்திரிக்கிறவன் அல்ல, பிரச்சனைகளின் மத்தியில் சந்தோஷத்தோடு எந்திரிச்சு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவனாய் இருப்பாய்.
ஆமென், ஹalleluya. உன் ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளம் அல்ல. அதெல்லாம் கர்த்தருக்கு விட்டுட்டு you go forward in the path that God wants you to go. Brother, sister, இந்த கர்த்தரை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். அவர் உன்னை கைவிட மாட்டார். ஒரு நிமிஷம் கூட உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு இடத்துல உன்னை விட்டு கொடுக்கிற தேவனும் அல்ல. நீ மற்றவர்களுக்கு முன்பில் நிற்கும் பொழுது ஒரு தேவனுடைய சார்பில் நிற்கிறாய் என்பதை அறிந்து, தேவனுடைய சார்பில் பேசுகிறாய் என்பதை அறிந்து, கர்த்தருடைய பிரசன்னத்தை தாங்கி நீ நிற்கிறாய் என்பதை அறிந்து நீ வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடிய நீ உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பயபக்தியோடு தெய்வ பிரசன்னத்தில் கொண்டு நடக்க வேண்டும். ஆகையால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தின் 12வது வசனம், பைபிளிலே கடைசி அதிகாரம் 22:12வது வசனம் படிங்க பிரதர். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய 2வது வருகையில் அவர் சொல்லுகிற காரியம். எஸ் பாஸ்டர். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி, பாத்தீங்களா, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன். என்னோடு கூட. என்னை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கிரியை நீ செய்றியோ அதுக்கான ஈக்குவல் பிரதிபலனை அவர் கொண்டு வருவார். நீ மற்றவங்க மேல பொறாமையா இருந்தியா, பொறாமைக்கான பிரதிபலன் உனக்கு நரகம். நீ மற்றவனை குறைவாய் கண்டியா, அந்த குறைவு மனப்பான்மையின் பிரதிபலன் உனக்கு நரக தண்டனை. நீ மற்றவனை குற்றம் பேசினாயா, அந்த குற்றம் பேசின நாவை நீ பயன்படுத்தினால் அதற்கு உனக்கு தண்டனை, அந்த நரகமே. ஆனால் குறைவுள்ள ஒருவன் முன்னால நிற்கும் பொழுது கூட அவனையும் கூட மேன்மையாய் கண்டு, ஆண்டவரே அவங்கள கூட நான் என்னை தாழ்த்துறேன்பான்னு சொல்ல முடிஞ்சதுன்னா அது உனக்கு பரலோக ராஜ்யத்தின் பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? Philippians 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள் என்ற வசனம் அது. Philippians 2:3. Do nothing out of selfishness or of vain conceit, but in humility consider one another better than yourselves. Yes pastor, படிச்சுங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். இன்னைக்கு முடியுமா சிஸ்டர் பிரதர்? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை. மோசைக்குள்ள இருந்தது மனத்தாழ்மை. இந்த பூமியில் வாழ்ந்த அத்தனை மனுஷர்களும் மோசை யாரு? மிகுந்த சாந்த குணம், தாழ்மை உள்ளவன். அந்த மனத்தாழ்மையினால நீங்கள் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு மாலையில நான் கேட்கிறேங்க, ஆண்டவருடைய 2வது வருகையில் இன்னைக்கு இங்க இருக்கிற நம்மளை பார்த்து பிலிப்பியர் 2:3 பிரகாரம் ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வச்சார்னா, முதல்ல சிஸ்டர், பாஸ்டர், பிரதர் இங்க இருக்கிற எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு முன்னால நிறுத்திட்டு பிலிப்பியர் 2:3, ஒன்றையும் வாதினாலாவது பெருமையினாலாவது நீ செய்யாமல் வாழ்ந்தாயா என்று கேட்டால் ஆமாங்க ஆண்டவரேன்னு சொல்லக்கூடியவங்க கரங்களை உயர்த்த வேண்டாம், நான் கேட்க மாட்டேன். மனத்தாழ்மையோட பிறரை என்னை விட மேன்மையாக எண்ணினாயா என்று கேட்டா ஆமாங்க ஆண்டவரேன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது நம்ம இருக்கிறோமா? கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தையின் வெளிச்சம் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுங்களா? கர்த்தர் நமக்கு தந்த வாழ்க்கையில தாழ்மையை நடக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது கர்த்தர் இல்லைங்க, நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அந்த ஃப்ரீடம் அவர் நமக்கு தந்திருக்கிறார். பெருமையோட நடக்கணுமா, நான் பெரிய ஆள்னு காமிக்கணுமா, பண்ணிக்கோ. அதனாலதான் வெளிப்பாடு 22:11 படிக்கிறீங்களா பாஸ்டர்? 11வது வசனம். பெருமையா நடக்கணுமா நடந்துக்கோ, மற்றவனை குறைய பேசணுமா பேசிக்கோ. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. படிங்க பாஸ்டர் 11. அநியாயம் செய்கிறவனே உனக்கு ஃபுல் பர்மிஷன் சிஸ்டர், நீ அப்படியே அநியாயம் பண்ணிட்டே இருந்துக்கோன்னு தான் வசனம் சொல்லுது. அசுத்தமா இருக்கிறியா, இன்னும் அசுத்தமா இருந்துக்கோ. உலகத்துல அசுத்தமா இருந்துக்கோன்னு சொல்ற ஒரே புஸ்தகம் பைபிள் தாங்க. இங்கதாங்க பர்மிஷன் இருக்கு. அசுத்தமா இருக்கிறியா, இன்னும் அசுத்தமா இருந்துக்கோ. அடுத்தது தாங்க நமக்கு தேவை. எஸ், நீதி உள்ளவனே நீ இன்னும் நீதி செய்யத்தானே கர்த்தர் உனக்கு ஆயுஷ் நாட்களை தந்திருக்கிறார். பரிசுத்தவானே நீ உன்னை இன்னும் பரிசுத்தமாக்கிக்கொள். என்னை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரியே,
வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மணி நேரம் கூட தந்தார்னா, ஒரு நாள் கூட தந்தார்னா, நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நான் பரிசுத்தமான இருக்கணும்னு தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறார் என்பதுதாங்க அந்த வசனம். இந்த பைபிளை கையில வச்சுட்டு ஏதோ படிச்சேன் புரியல சொன்னாங்க தெரியலன்னு சொல்லி நடக்கிறதுக்கு கொடுக்கலைங்க. தயவு செய்து என்ன கேட்கிற தெய்வஜனம், இன்னைக்கு மாலையில் இதன் பிரகாரம் நடக்கிற சுபாவம் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். இல்லை என்றால் உன் சரீரம் ஒரு தேவாலயமும் அல்ல, நீ ஒரு தேவ குழந்தையும் அல்ல, நீ கர்த்தருடைய பிரசன்னத்தை காண போகிறதும் இல்லை. மற்றவர்களைப் போல நீ வாழ்வது நல்லதாய் இருக்கும் இங்கு வந்து ஆராதிப்பதை விட. இதுதான் அதனுடைய தெளிவு. அவனவன் கிரியைக்கு தக்க பிரதிபலனை அவனவனுக்கு கொடுக்கும்படி அது என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொன்னதின் தெளிவும் அது மட்டும்தான். இன்றைக்கு மாலையில் என்ன கேட்கிற தெய்வஜனமே, ஒவ்வொரு நாளும் தெய்வ பிரசன்னத்தில் போய் முழங்கால் படிவிட்டு ஜெபிக்கும் பொழுது நான் ஜெபிக்கிறது உண்டு. அப்பா, இந்த நாளில் ஏதாச்சும் குறை என்னில்லை, பேச்சிலேயோ சிந்தையிலையோ வார்த்தையிலையோ கிரியையிலையோ வேலை இடத்துலையோ பயணம் போற இடத்துலையோ இல்லை கொஞ்சம் பெருமையோ ஏதாச்சும் வந்திருந்தா தயவு செய்து மன்னிப்பீங்களாப்பா. அது மாத்திரமல்ல, யாராவது புகழ்ந்து பேசியிருந்தா அது அப்படியே உம்முடைய பாதத்தில் அந்த புகழை எடுத்து உமக்கு துதியா நான் சமர்ப்பிக்கிறேன். அது எனக்கு வேண்டாப்பா. இதை அறிக்கை செய்யாம படுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அது ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து படிச்ச காரியம். காரணம், நிறைய இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்றோம். நிறைய பேர் சொல்லுங்க, பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது உங்க பிரசங்கம், எங்களுக்கு அப்படி இருந்தது இப்படி இருந்தது. நிச்சயமா தெய்வ பிரசன்னத்தில் போய் ஆண்டவரே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்கப்பா. உம்முடைய கிருபை அந்த மகிமை அப்படியே உமக்கு தருவது என்னுடைய டியூட்டி ஆண்டவரே. அது எனக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன், அது உமக்கப்பா. இந்த கிருபை தாங்க தெய்வ பிரசன்னத்தில் நிற்க நம்மை அனுமதிக்கிறது. அருமையான தெய்வ ஜனமே, ஒருவேளை பாஸ்டர் சொன்னதை போல பிரதம மந்திரியோடும் இருக்கிற மந்திரிமாரோடும் அம்பாசிடர்ஸோடும் கவுன்சில் மெம்பர்ஸோடும் எல்லாரோடும் ஹோட்டல்ஸில் தங்கி மீட்டிங்ஸில் பங்கு பெற்று அவங்க எல்லாம் கூட பழகும் பொழுது நான் சொல்வேன், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, உங்களுடைய பிரசன்னத்தில் என்னை தாழ்த்துகிறேன். இன்று மாலை என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, ஒன்றும் இல்லை என்று தெய்வ பிரசன்னத்தில் நம்மையே அர்ப்பணித்து தாழ்த்த முடியும் என்றால் அதை விட ஒரு உயர்ந்த பதவி கர்த்தருடைய கண்களில் இல்லைங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாருங்க, நான் தான் பாவிகளில் பிரதான பாவி. ஏன் அதை சொன்னார் தெரியுமா? அவர் தெய்வ கிருபை அறிந்த மனுஷன். அந்த தெய்வ கிருபை அறிந்த ஒருவன் நான் பெரியவன் என்று சொல்ல மாட்டான், பெரியவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் பெரியவன் ஆக்குவார். அதனால் தான் மோசேயை பார்த்து சொன்னார், உன்னை நான் பார்வோனுக்கு முன்னதாக தேவனை போல் நான் உன்னை அனுப்புகிறேன். அப்படி என்றால் பார்வோனை விட உயர்ந்த பதவி மோசேயை நான் உனக்கு தருகிறேன். இன்றைக்கு மாலையில் என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரி, அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்க நம்மை சற்று தாழ்த்துவோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை கண்டு நம்ம கற்றுக்கொள்ள அவர் தருகிற சில வார்த்தைகளும் சில கிருபைகளும் அல்லவா இன்றைக்கு அந்த சிலுவையில் தொங்கின இயேசுவை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இயேசுவை நீர் சிலுவையில் காண்பித்த அதே சுபாவம் எனக்குள் காணப்பட இன்று மாலை பவுல் சொன்னதை போல என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையுண்டப்பட்டான். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மால் அது சாட்சியா சொல்ல முடியும்? என்னில் வாழ்வது நான் அல்ல. என் சுபாவம் நீங்க பார்க்க முடியாது பிரதர், என் பழைய சுபாவம் நீங்க பார்க்க முடியாது சிஸ்டர். என்னை பார்த்தீங்கன்னா பழகினீங்கன்னா நீங்க இயேசுவை தான் பார்க்க முடியும். எனக்குன்னு ஒரு பழைய சுபாவம் ஒன்று இருக்கு, அது இனிமேல் அதற்கு பிரசக்தி இல்லை, அது இனிமேல் அது முன்னால வராது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் என்ற ஒன்று நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். புதிய மனுஷன் என்ற அனுபவமும் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் தேவாதி தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அருமையான சகோதரி சகோதரி, இன்று மாலை அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் அதை விட்டுக் கொடுக்க நம்ம தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் படிக்கிறீங்களா? The book of Colossians chapter 3 and verse number 12. கொலோசியர் 3:12. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்று சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். பாஸ்டர் ஒரே நிமிஷம், அந்த வசனத்தின் முதல் லைன் பாத்தீங்களா? இப்ப பாஸ்டர் படிச்ச வரைக்கும் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். ஆனா இருங்க பாஸ்டர், ஆனா நீங்க பிரசங்கியின் புஸ்தகத்துல படிச்சீங்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவனுக்கு அவர் ஞானத்தையும் இன்பத்தையும் அறிவையும் அவர் தருகிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிசுத்தரும் பிரியருமாய் இருக்கிறீங்க. அப்படி பிரியமாய் இருந்தா நமக்கு உள்ள இருக்கிற சுபாவம் தான் கீழே அந்த வசனம் படிங்க பாஸ்டர். உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும்
நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு தரித்துக் கொண்டு. தேங்க்யூ பாஸ்டர். இன்றைக்கு காலையில் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நீ கர்த்தருக்கு பிரியமானவன் பிரியமானவள் என்றால் நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், தாழ்மை, இப்படிப்பட்ட சுபாவங்கள் உனக்குள் காணப்பட வேண்டும் என்பது இட் இஸ் நேச்சுரல். அது இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. ஒரு தேவ குழந்தைக்கு இந்த சுபாவங்கள் இல்லாமல் வாழ முடியாது. இந்த சுபாவங்கள் இல்லாமல் நான் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், இன்னைக்கு நைட்டு நான் போய் இந்த பிரேயர் மீட்டிங் எல்லாம் முடிச்சு என் வீட்டுக்கு போய் நான் நாயுடு ராவில இரவுல ஜெபத்துல முழங்கால் படியில நிற்கும் பொழுது மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, உருக்கமான இருதயம் இத்தனையும் இல்லைன்னா என் கர்த்தருக்கு நான் கொடுக்கிற ஆராதனை இல்லைங்க. இந்த நாள்ல நான் வாழ்ந்த விதத்துல நான் எப்படி வாழ்ந்தேன்? பெருமையோடு, மேட்டிமையோடு, மற்றவனை திட்டி பேசி, தவறாக பேசி, பெருமை காமிச்சு, பவர் காமிச்சு நான் வாழ்ந்துட்டு ராத்திரி போய் ஆராதிக்கலாம் நினைச்சா அந்த ஆராதனை செல்லாதுங்க தெய்வ பிரசன்னத்துல. தயவு செய்து இதை உணர்ந்து கொள்ளும்படி தேவாவியானவருடைய கிருபையோடு கூட நான் சொல்லுகிறேன். அருமையான தெய்வ ஜனமே, குடும்பத்துல உனக்கு பிரச்சனைகள் தருகிறவர்கள் இருக்கலாம், முன்மேல் பொறாமை உள்ளவர்கள் இருக்கலாம், முன்னே தூண்டுகிறவர்கள் இருக்கலாம். அவர்களுக்காக செபிக்க உன்னை தாழ்த்துவாயா? ஆண்டவரே, மனத்தாழ்மையோட பெருமை என்னையோட மேன்மையாய் கண்டு கொள்ள. அந்த சிலுவையில் நின்று நீங்கள் உங்களை அடிச்சவங்களை கூட பெரியவங்களா பார்த்தீங்களே, உங்களை துப்புனவங்களை கூட பெரியவங்களா பார்த்தீங்களே, பிதாவை பார்த்து அவங்களை மன்னிங்கன்னு கேட்டீங்களே. அப்பா, நீங்க உங்களை அவ்வளவாய் அந்த சிலுவையில் தாழ்த்தினீரே, அதே தாழ்மையின் உள்ளத்தை, இருதயத்தை எனக்கும் தருவீங்களாப்பா? இயேசு கிறிஸ்துவின் சாயலில் வாழ, கொலோசியர் 3:12 பிரகாரம் வாழ, ஆண்டவரே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தனும் பிரியனும் என்ற பாக்கியத்தில் வாழ அடியனுடைய வாழ்வில் ஒரு கிருபை தருவீங்களாப்பா? இன்றைக்கு மாலையில் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த தாழ்மை என்பது இந்த உலகம் நமக்கு தராதுங்க. எங்கேயுமே இந்த தாழ்மை என்பது இல்லைங்க. நீ மற்றவனை எப்படியாச்சும் தட்டி விட்டு மேல வர்றதுக்கு நீ பார். This is a competitive world. Smartness, சூப்பர் பிரில்லியன்ட், சூப்பர் காம்படிட்டிவ். இந்த உலகத்துல நீ சர்வை பண்ணணும்னா, நீ பெரியவன்னு காமிக்கணும்னா மற்றவனோட விட மேல நீ ஒரு இன்ச் இருக்கணும்னு தான் சொல்லும். ஆனா வேத வசனம் தான் சொல்லும், பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன்? எல்லாருடைய கூட தாழ்த்தப்பட்டவன். Hallelujah. He who is the servant of all will be the greatest in the kingdom of heaven. Hallelujah. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவன் அவன் சேவை செய்கிறவனாக இருக்கிறவன், ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறவன், அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். அப்படி என்றால் என்னுடைய ஜெப வேலையில கடந்த மாதத்துல தேவாவியானவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் கேட்டேன், அப்பா, பவுல் இருக்கிற பரலோகத்திற்கு நானும் வர போறேனே. இந்த புதிய ஏற்பாடு எல்லாம் எழுதின பவுல் அங்கிள்னு தான் நான் இப்ப கூப்பிடுறேன். பவுல் அங்கிளை பார்க்கணும். அந்த வேலையில ஆவியானவர் சொன்னார், பவுல் அங்கிள் எல்லாம் நீ பார்க்கணும்னா அங்கிளை போல நீ வாழணும். அவர் இருக்கிற இடத்துக்கு நீ வரணும்னா உன்னுடைய வாழ்க்கையும் அதே அடையாளத்தோடு கூட இருக்கணும். அவர் என்ன சொன்னார்? நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கஷ்டமான வாழ்க்கை, எந்த சுக சௌகரியமும் இல்லாத வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கை சரீரத்தில் ஒரு நோயோடு இருந்து அது சௌக்கியமாகாமல் பிறருக்கு ஊழியம் செய்த ஒரு வாழ்க்கை. அதனால்தான் அவர் அடிக்கடி சொல்வார், பல முறை கப்பல் சேதத்தில் நான் அகப்பட்டேன், அடிகள் வாங்கினேன், கல்லெறியப்பட்டேன், நிர்வாணத்தில் நடந்தேன், பட்டினியாய் கிடந்தேன், சகோதரர்களால் எதிர்க்கப்பட்டேன். அவருடைய வாழ்க்கையில நல்லதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு மாலையில என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் தருகிற கிருபை தவிர வேற ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் இல்லைங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 7வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? Acts of the Apostles chapter 9 verse 7. 9:7. பவுலை தேவன் அழைக்கிற அந்த அழைப்பின் நிமிஷத்துல அனனியாசுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு செய்தி. 7வது வசனம் பிரதர். எஸ், 9:7 அதிகாரம் 7வது வசனம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். அடுத்த வசனம் படிங்க பாஸ்டர். சவுல் தரையில நின்று எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற மனுஷன் தேவனை கண்ட நிமிஷம் அது. அவனுடைய கண்கள் குருடானது. அவன் தேவனை பார்த்தான். அதன் பிறகு அவனுக்கு பார்வை இல்லை. 3 நாட்கள் அவன் பார்வையற்றவனாய் இருந்தான். அதற்கு பின்பு அனனியாஸ் போய் ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், என் நாமத்திற்காக புறஜாதிக்கு முன்பதாகவும் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் நிற்கும்படி நான் அனுப்புகிறவன் இவன் என்று சொல்லி. பிரதர் 15வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும்
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாக ஓ ஹalleluya கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லலாமா? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தின் வாழ்க்கை எப்படின்னு தெரியுங்களா? அடி வாங்கி உதை வாங்கி பட்டினி கடந்து வஸ்திரம் இல்லாமல் இருந்து கல்லர்களால் தாக்கப்பட்டு கப்பச்சேதத்தில் அதக்கப்பட்டு எந்த நன்மையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நான் போற பட்டணத்துல எல்லாம் சிறைச்சாலை ஆட்டிதான், எங்க போனாலும் துரத்துறாங்க. எத்தனை பட்டணத்துல துரத்துனாங்க, கொரிந்து பட்டணத்துல துரத்துனாங்க, அந்தியோக்கியா பட்டணத்துல துரத்துனாங்க. பவுலை எங்கேயுமே நிக்க விடல. ஒரு இடத்துல போய் ஒரு பொண்ணுக்குள்ள அசுத்தாவே இருந்ததை மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்தில் வெளியே வா சொன்னதுதான் பிடிச்ச சிறைச்சாலையில போட்டு அடிச்சு உடைச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பவுலனுடைய ஊழியத்துல நன்மை என்பது எதுவுமே இல்லை. அந்த பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த பவுல் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பரலோகத்திற்கு நாம் போகணும்னா சுக சௌகரியத்தை நாடி ஏதோ எப்படியோ வாழ்ந்தா போதும்னு சொல்லி இருக்கிற எனக்கு பவுலின் பக்கத்தில் நிற்பதற்கு வாய்ப்பில்லை என்பது வேத வார்த்தையின் தெளிவு. அருமையான தெய்வ ஜனமே, பவுலை பற்றி பேச அல்ல, பவுலை போல வாழ கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இவை. ஹalleluya, I give glory to God. பவுலின் வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று தேவாவியானவர் எதிர்பார்ப்பதுனால் அவர் நிமித்தமாய் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகள் இது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா பிரதர்? வெளிப்பாடு 1:8 யோவான் தன்னை அறிமுகப்படுத்துகிறது பாருங்களேன் எப்படின்னு. வெளிப்பாடு 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். இப்ப அடுத்த வசனம் படிங்க பாஸ்டர். இங்க தாங்க நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். 9வது வசனம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும். அப்படியா பாஸ்டர், ஆசீர்வாதம் இல்லைங்களா? இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் பார்த்திருங்களேன். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தின் நிமித்தமும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய அந்த கொலோசியர் 3:12 அந்த 5 சுபாவத்துல நீடிய சாந்தம் பொறுமை படிச்சோமா? அவருடைய பொறுமைக்கும் பாத்தீங்களா, யோவான் பத்மோ தீவிலிருந்து எடுக்கப்பட்டு வெளிப்படுத்துற விசேஷத்தை எழுதின யோவான் சொல்லுகிறான், அவருடைய சாட்சிக்கும் அவருடைய பொறுமைக்கும் அவருடைய உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான் தேவ சன்னிதானத்தின் போதும் பாஸ்டர். ஆனா அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் என்ன சொல்ற, உங்கள் சகோதரனாகிய நான். எனக்கு யோவான் சகோதரனா இருக்கணும்னா அந்த பொறுமை என் வாழ்க்கையில தேவைங்க, அந்த கிறிஸ்தவ சாட்சி என் வாழ்க்கையில தேவைங்க, அவர் பட்ட பாடுகளின் வாழ்க்கை என் வாழ்விலும் தேவைங்க. இன்னைக்கு மாலையில் என்னை கேட்கிறது யோசனை, உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் உண்டென்றால் அதற்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து அந்த கஷ்டங்களை பார்த்து ஏன் ஆண்டவர் என்று கேட்காதீங்க. அந்த பாதையில் கர்த்தர் நடத்தும் பொழுது தான் நீ அவருடைய கரத்தை காண முடியும். அந்த கஷ்டத்தை தாங்கி நின்று அவரை துதிக்கிறவனாக நீ மாறும் பொழுது தான் இந்த கஷ்டங்கள் பரவாயில்லப்பா உண்மை துதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, இந்த தேவைகள் பரவாயில்லப்பா உண்மை ஆராதிப்பேன், இந்த கண்ணீர் பரவாயில்லப்பா உண்மை தொழுது கொள்வேன், என் இயேசுவே நீர் எந்த கிருபையை தரலனாலும் பரவாயில்ல உண்மை ஆராதிப்பேன். Hallelujah. My dear brothers and sisters, that is true love to God. உண்மையாக தேவன் மேல் இருக்கிற அன்பு அதுதான். ஏதாச்சும் கிடைச்ச அன்பு தரேன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அது தேவ பிரசன்னத்தில் ஒரு ஆராதனையாக செல்லாது. இன்னைக்கு மாலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இருக்கிற பிரச்சனையோடு இருந்து கொண்டு கர்த்தாவே நீர் நல்லவர் என்று சொல்ல கிருபை என் வாழ்வில் தாங்கப்பா. Hallelujah. என் பிரச்சனை மாறலனாலும் என் இயேசு நல்லவர் என்று ருசித்து கொள்ள கிருபை தாங்கப்பா. அருமையான சகோதரி, இப்படிப்பட்ட பிரசங்கம் எங்கேயும் கேட்க முடியாதுங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு பிரசங்கம் வராதுங்க, யாரும் பேச மாட்டாங்க இப்படி. இன்னைக்கு என்ன பிரசங்கம் கேட்பீங்க தெரியுமா? கிருபை கிருபை கிருபை, எங்க வேணும்னாலும் கிருபை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கிருபை கிருபை. அப்படி பாட்டுகளும் இருக்கு, பிரசங்கமும் இருக்கு. ஆனா வேத வார்த்தையின் உண்மை பார்த்தீங்களா? வாழ்க்கையில் யோவான், உங்களுடைய சகோதரனாகிய யோவான் ஆகிய நான் கிறிஸ்து இயேசு நிமித்தம் வந்த பாடுகளினால். என்னை கேட்கிற அருமையான சகோதரி, இயேசு கிறிஸ்துவோடு கூட இணங்கி வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் குழந்தையாக நீங்க இருக்கணும்னா
நீங்க பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும்னா அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தயவு தான் நம்ம வாழ்க்கையில தேவைங்க. அந்த மோசையை போல நீ போ மோசே, நீ சொல்லு மோசே, நீ சொன்னாலும் அவன் செய்ய மாட்டான், உனக்கு திருப்பி எதிர்ப்பான், என்று சொன்னாலும் நான் செய்யறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த மனத்தாழ்மை. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, தாழ்மை என்ற வார்த்தையை விட ஆவிக்குரிய வாழ்க்கையின் பக்குவதை என்று தான் அதுல சொல்ல வேண்டும். என் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய எனக்கு கண்டிஷன் தேவையில்லை, எனக்கு சௌகரியம் தேவையில்லை, எனக்கு படிப்பு தேவையில்லை. அதுதான் மோசே சொல்லுவாரே, நான் திக்குவாய் உள்ளவன், பேச்சு திறமை கூட இல்லைங்க. அந்த பேச்சு திறமை கூட இல்லாதவனை கூப்பிட்டு தான் நீ பார்வோனுக்கு நான் உன்னை தேவனை போல அனுப்புகிறேன், நீ போய் ஒரு ராஜாவிடம் பேச உன்னை நான் அனுப்புகிறேன். என்னை கேட்கிற சகோதரி, உன்னுடைய குறைவெல்லாம் கர்த்தருக்கு ஒரு குறைவல்ல. உன்னுடைய குறைவோடு கூட தெய்வ பிரசன்னத்தில் வருவாயா, திக்குவாயோட வருவியா, ராஜாவிடம் உன்னை பேச நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. I give glory to God. நமது படிப்போ அறிவோ பணமோ பேக்ரவுண்டோ எதுவும் கர்த்தருக்கு தேவையில்லை, அதை கண்டு அவர் செயல்படுவதும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். எனக்குள் ஒன்றும் இல்லை அப்பா, என்னை ஒரு பூஜ்ய அர்ப்பணிக்கிறேன் என்று என்னைக்கு நம்மால சொல்ல முடியுமா, அன்னைக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். Hallelujah. He will start using you for his glory, and that is called the ministry of Christ. அந்த வல்லமைக்குள் நிற்கத்தான் தேவாதி தேவன் நம்மை அழைக்கிறார். நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தான் என் தேவன் தரப்போகிறார். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு அந்த கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு நம்ம வந்திருக்கும் பொழுது, இந்த காலத்தில் வந்திருக்கும் பொழுது, சிலுவையின் காட்சிகளை காணும் பொழுது, சிலுவையின் அனுபவங்களை தியானிக்கும் பொழுது, அப்பா நீர் எதிர்பார்க்கிற அந்த சுபாவம் உடையவனாக அடியேன் இருக்கும்படி எனக்குள் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. Let there be a change in me that I might honor you. அப்பா, என்னுடைய ஜெபம் உன்னுடைய சிங்காசனத்தை தொடுகிறதாக, என்னுடைய ஆராதனை உமக்கு உண்மையான மகிமை தரும்படியாக, என்னுடைய வார்த்தைகள் உம்மை மகிமைப்படுத்தும்படி, இந்த சரீரமானது நீர் கட்டுகிற மாளிகையாக உமக்குள் கட்டப்பட்டதாக இருக்க ஒரு உண்மையான தேவாலயம் என்ற வாழ்க்கை வாழ இந்த சரீரத்தை ஆசீர்வதிங்கப்பா. மாம்சத்தின் இச்சைகள் இல்லாமல் வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. ரோமர் 6வது அதிகாரம் 11வது வசனம் கூட படிக்கிறீங்களா? ரோமன் 6:11, 6வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் தான் அந்த வசனமும் குறிப்பிடுகிறது. ரோமர் 6:11 பாஸ்டர். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நீங்க பிழைத்திருக்கிறீங்கன்னு நீங்களே உங்களை பற்றி எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம், எண்ணிக்கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல ரெக்கன் யுவர் செல்ஃப்ஸ்னு இருக்கும். என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, நீங்களே தாங்க எண்ணிக்கொள்ளணும். இந்த பாவத்திற்கு நான் மறிக்கணுமா வேண்டாமா? இந்த பாவத்திற்கு மரித்தவனாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருக்கென்று பிழைத்தவனாய் உங்களை பற்றி நீங்களே எண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு மாலையில நான் சொல்றேன், இது நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம். நான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டியவனா இல்லையா என்பது நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம். தேவனை ஆராதிக்க வர்றோம், கர்த்தரை தொழுது கொள்கிறோம், ஆனாலும் ஒருத்தர் மேல கோபம், ஆனாலும் ஒருத்தர் மேல போறாம, ஆனாலும் எனக்கு உபத்திரவம் பண்றவன் மேல ஒரு வெறுப்பு, அதெல்லாம் வச்சுட்டு ஆராதனை கொடுக்க முடியாதுங்க. தயவு செய்து தெய்வ ஜனமே, ஒரு பக்கம் வெறுப்பு மேட்டிமை பெருமை வச்சுட்டு இன்னொரு பக்கம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி வேஷம் போட்ட அர்த்தமே இல்லைங்க. இன்னைக்கு மாலையில அந்த தெளிவை தாங்க ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். தயவு செய்து இந்த போலி ஆராதனை வேண்டாம் என்று ஆவியானவர் தெளிவுபட சொல்லத்தான் இந்த சபைக்கு இன்னைக்கு இந்த கூட்டம். ஒருவேளை பெரிய கூட்டம் இல்லை, இங்க இல்லைனாலும் இருக்கிற 10 பேரை என் கர்த்தர் இந்த பரிசுத்தத்தில் நடத்த நீ அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. Receive that in the name of Jesus. நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது பிறனுக்காக மன்றாடுவாய், பிறனுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை தொடுவார்கள். இந்த சபையின் வளர்ச்சி என் தேவன் இந்த கடைசி காலத்தில் இதை உயர்த்த போகிறார். அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு ஊழியத்தை உன் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். Are you ready to live for this God the way that God wants you to be? கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்தில் தெய்வ பிரசன்னத்தில் அர்ப்பணிக்க, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன்ப்பா, ஆவியின் கிருபையில் நடந்து கொள்ள என்னை தருகிறேன் ஆண்டவரே. நிறைய காரியங்களை சொல்றேங்க. வாழ்க்கையில பெருமைகள் வருங்க, பெரிய பொசிஷன், பதவி, பணம் எல்லாம் தேவன் தருவாருங்க. அதையெல்லாம் மாத்தி வச்சுட்டு முழங்கால் படிட்டு அப்பாவுக்கு முன்னால நிக்க கற்றுக்கொள்ளலைன்னா இந்த வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் பிரயோஜனமே இல்லைங்க.
I tell you brother sister, முழங்கால் படிட்டு நிற்கும் போது நீ எந்த கார் ஓட்டுற, நீ எந்த பதவியில் இருக்கிற, என்ன சம்பளம் வாங்குற, நீ யாரையெல்லாம் உனக்கு தெரியும், எப்படி எல்லாம் செல்வாக்கு வச்சிருக்கிற, அதெல்லாம் ஜீரோ. உங்க முழங்கால் படிட்டு நிற்கும் போது அதற்கு பிரயோஜனம், ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது அது எதுவுமே. Hallelujah. When you stand at the feet of the Lord, stand giving him the glory. அவரை விட வேற ஒன்றுமே வாழ்க்கையில் மேன்மையானது இல்லை. அவர் பிரசன்னத்தை விட நாட மகிமையானது வேறு எதுவுமே இல்லை. அவரை விட தேவையானதும் வேறு எதுவுமே இல்லை. நீர் போதும் எனக்கு என்று சொல்லக்கூடிய மனத்தாழ்மை நமக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு காலையில் இந்த மாலை வேளையில தேவ பிரசன்னத்தில் நிற்கும் பொழுது, அப்பா எங்களை தாழ்த்த கிருபை தாங்க ஆண்டவரே. யாரையாவது நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்றால் மன்னிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கேயாவது ஒரு பெருமையின் மனப்பான்மை இருந்திருந்தா அதை இன்றைக்கு விட்டுவிட உங்களுடைய கிருபை தாங்கப்பா. இந்த சரீரத்துக்குள் நீங்கள் வாசம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெருமை பொறாமை எனக்குள் வேண்டாம் ஆண்டவரே. இது உம்முடைய ஆலயம், நீர் சிருஷ்டித்த சரீரம், நீர் தந்த வாழ்க்கை, இதில் உமக்கு மகிமையாக வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் சிந்தையை தருகிறேன், என் பார்வை தருகிறேன், என்னுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நான் தருகிறேன், என்னை பயன்படுத்துங்கப்பான்னு கேட்போமா? இன்று மாலை அந்த தெய்வ கிருபையோடு நிற்கத்தான் இந்த லெந்து காலத்தில் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதுதான் நீங்கள் உண்மையாக கொடுக்கக்கூடிய தேவ பிரசன்னத்தில் கொடுக்கக்கூடிய ஆராதனை. அதுதான் அடிக்கடி நான் சொல்வதுண்டு. ரோமர் 12வது அதிகாரத்தின் முதல் வசனம். ஒருவேளை நிறைய பேருக்கு அது மனப்பாடமாய் தெரியும். நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ற வசனம். அது சொல்லிடுறீங்களா பாஸ்டர்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஆராதனை மட்டும் தாங்க தேவ பிரசன்னத்துல செல்லும். ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக, அதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்க? என் சுகம் இல்லைங்க, என் சௌகரியம் இல்லைங்க, என்னுடைய பண வசதி இல்லைங்க, என்னுடைய ஸ்டேட்டஸ் இல்லைங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய சில சௌகரியங்கள் எல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவரே என்னை நிந்திச்சாலும் பரவாயில்லப்பா, என்னை ஒண்ணுமில்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லப்பா. ஆண்டவரே ஒரு ஜீவ பலியாக பவுல் சொன்னதை போல ஆண்டவரே நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னை அடிப்பாங்க, உதைப்பாங்க, சிறைச்சாலையில போடுவாங்க, பட்டினி போடுவாங்க, வஸ்திரம் இல்லாமல் நடக்க வேண்டியது இருக்கும். பவுலனுடைய வாழ்க்கை அதுதாங்க ஜீவ பலியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமாகவும் ஜீவ பலியாகவும் அர்ப்பணிக்கும் பொழுது அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அந்த ஆராதனை தெய்வ பிரசன்னத்தை சென்றடையும். இன்றைக்கு மாதிரில அருமையான தெய்வ ஜனமே, கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்க வேண்டிய சரீரம் நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கு. சரீரம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. இல்லைன்னா இந்த படியேறி வந்திருக்க மாட்டோம், இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்க மாட்டோம். ஆனா இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமா என்ற கேள்வியில தான் பெரிய வித்தியாசமே இருக்கு. என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் இல்லை என்று அது உணரும் பொழுதுதான் ஆண்டவரே தயவு செய்து ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. சபைக்கு வர்றேன், ஆராதிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் உங்களுடைய ஆலயமா நான் இல்லையே. இந்த உணர்வை ஆவியானவர் இன்றைக்கு மாலையில் தருவது. ப்ளீஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆவியானவர் அன்பினால் இதை பேசுறாருங்க. இன்னைக்கு மாலையில் அவ்வளவாக என்னை உங்களை நேசிப்பதனால் அவர் சொல்றார். அந்த சகோதரி மேல் நீ பொறாமையா இருக்கிறியா? மகளே, இந்த சரீரத்தை உருவாக்கி, உன்னை உருவாக்கி, இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை தந்து எனக்கு உகந்தவளாக நீ நிற்பாய் என்று தானே உன்னை என்னுடைய ஆலயம் என்று நான் கண்டேன், மகிழ்ந்தேன். ஆனால் நீயோ அந்த ஒரு நபர் மேல வச்சிருக்கிற பொறாமையினால நான் தங்க முடியாத ஒரு சரீரமாக நீ இருக்கிறியே. உனக்குள்ள அந்த அசுத்தம் இன்னும் இருக்கிறதே. பரிசுத்தமானே உன்னை இன்னும் பரிசுத்தமாக்கிக்கொள், நீதிமானே இன்னும் நீதிமானாய்க்கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான சபை, உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரே விஷயம், தெய்வ பிரசன்னத்துல தாழ்த்துவீங்களா? இந்த பெருமையெல்லாம் வேண்டாங்க. ஒரு காசுக்கு உதவி இல்லைங்க. அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறத தவிர அதனால ஒண்ணுமே பிரயோஜனம். இந்த பிரஸ்டீஜ், இந்த ஆட்டிடியூட், இந்த நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு தெரியும், நான் காமிக்கிறேன், அப்படி பண்றேன், இப்படி, இதெல்லாம் ஒன்றும் வாழ்க்கையில சில அடிக்கிறியா, அடிச்சுக்கோப்பா, ஒரு கன்னத்துல அறையா, இந்த கன்னத்தையும் தர்றேன், அடிச்சுக்கோப்பா. அதை தான் செய்ய சொன்னார். உன் சத்துருவை நேசிக்க சொன்னார். வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன் வஸ்திரத்தை கொடுக்க சொன்னார். ஆகாரம் இல்லாதவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்க சொன்னார். புறத்துண்டவனை உன் வீட்டில் சேர்த்து கொள்ள சொன்னார். ஏசாயா 58 இருக்கு. இன்னைக்கு மாலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, பிறனுடைய பக்தி விருத்திக்காக வாழ்கிற தாழ்மையின் வாழ்க்கையுடையவர்களாக நம்ம இருப்போமா? நம்மை காணும் பொழுது, சிஸ்டர் எனக்காக ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார்னு ஒருத்தர் சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க.
என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, எப்ப வந்து ஒருத்தர் நீங்க ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாருன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? என்னை விட இவங்க பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க போல இருக்குங்கிற எண்ணம் வரும்போது தான் அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணுங்க. அதுதாங்க ஊழியம். ஆண்டவரே, மற்றவர்கள் என்னை விட மேன்மையானவர்கள், அந்த தாழ்மை எனக்கு வேணும்னா எனக்குள் பரிசுத்தம் தேவை. மற்றவங்களை விட நான் பெரியவன்னு நான் எண்ணிட்டேன்னா பரிசுத்தமே என் பக்கமே இல்லைங்க. அருமையான தெய்வ ஜனமே, ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இந்த உலகம் தருகிற வாழ்க்கைக்கு நேரம் ஆப்போசிட்டுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருடைய பிரசன்னத்துல தாழ்த்தும் போது ஒரு சகோதரியோ வழியிலையோ பயணத்திலோ எங்கேயோ பார்க்கும் பொழுது அவங்க எப்படி பேசினாலும் சரி, அவங்க முன்னால தாழ்மையா நிற்போமா? நீங்க மாலையில என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, உங்க கீழே வேலை செய்யறவங்க கூட, நம்ம கம்பெனியில நம்ம கீழே வேலை செய்யறவங்களுக்கு முன்னால கூட நம்ம மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறோமா இல்லையா என்பதை கர்த்தர் காண்கிறார். இதுதாங்க உண்மை. என்னுடைய ஆஃபீஸ்க்கு நான் டெய்லி போவேன். 9 மணிக்கு தாங்க ஆஃபீஸில் இருக்கும். நான் 8:30 மணிக்கே அங்கே இருப்பேன். எதற்கு தெரியுமா? நான் அங்கே போய் முதல்ல வர்ற ஆளுக்கு குட் மார்னிங் சொல்லி கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் சொல்லி தான் உள்ள அழைப்பேன். அன்னைக்கு வேலைக்கு வர்ற ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்கள விஷ் பண்ணி உள்ளே கொண்டு வரது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கறது என்னுடைய கடமை. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் 8:30க்கே வந்துடுறீங்க, அதனால நாங்களும் நேரத்தில் வர வேண்டியதாக இருக்குது. நான் சொன்னேன், ஒன்றும் வேண்டாம், 9 மணிக்கு வந்தால் போதும். நான் அங்கே போய் அந்த இடத்துக்கெல்லாம் ஜெபிச்சு வர்றவங்களுக்கு அந்த இடத்துல நின்று கொண்டு தெய்வீக ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுப்பது தான் இன்றைக்கு நமக்கு தேவன் தந்திருக்கிற அழைப்பு. இல்லை என்றால் கிருபை. இந்த ஒரு தயவை தான் தேவ ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். சரி, நமக்கென்று சொல்லி தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் பிறனுடைய நன்மைக்காக, அங்க வருகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் வேலை செய்யற கம்பெனியில மாதவின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. கொஞ்சம் 2-3 வாரத்துக்கு முன்னால ரொம்ப அழுதுட்டு வந்தாங்க. ஐயா, என் குழந்தை காலேஜில் படிச்சுட்டு இருந்தது, காணோம், யார் கூட ஓடி போயிடுச்சு. அந்த அம்மா வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கை எல்லாம் இல்லை. நான் சொன்னேன், மாதவி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தரால் கூட நம்புறீங்களா? ஐயா, நீங்க இவ்வளவு எல்லாம் ஜெபிக்கிறீங்களே, டெய்லி ஜெபிப்பீங்களே, கண்டிப்பா உங்க கர்த்தர் செய்வார். நாங்க ஜெபிச்சோம். அடுத்த நாள் காலையில அந்த மகள் திரும்பி வந்து அந்த கம்பெனி வாசல்ல வந்து நின்றுட்டு அங்கிருந்து அந்த செக்யூரிட்டி வந்து எனக்கு சொல்றாங்க, ஐயா, யாரோ ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொல்லி வெளியில நின்றுட்டு. நான் போய் பார்க்கும்போது மாதவியோட குழந்தை. அந்த குழந்தை என்கிட்ட சொல்லுது, ஐயா, ரொம்ப சாரி, தப்பு பண்ணிட்டேன், எங்க அப்பாவை பார்த்தேன், நான் அப்பா கிட்ட பேசுவது நீ வீட்டுக்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அம்மாவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டுமா ஐயா. நான் அந்த வேலையில உள்ள போய் மாதவியை கூப்பிட்டுட்டு வந்து மகளோட சேர்த்துட்டு சொன்னேன், மாதவி, நீ திட்டக்கூடாது, அது ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னா திறந்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட, தெய்வம் மன்னிக்கிற தெய்வம், நீ அந்த குழந்தையை ஏற்றுக்கொள். மாதவி வெளியே வந்தாங்க. அம்மாவும் குழந்தைய கட்டி பிடிச்சி அழுதாங்க. அந்த இடத்துல நான் மட்டும்தான் அதை பார்த்துட்டு நின்றேன். அது ஒரு சகிக்க முடியாத காட்சி. அந்த இடத்துல நிற்கும் போது அந்த மாதவி வந்து சொன்னாங்க, ஐயா, நீங்க ஜெபிச்சீங்களே, உங்க தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம், எங்களுக்காக ஜெபிப்பீங்களா? அவங்க 2 பேர் தலையில கையை வச்சு எங்களுடைய ஃபேக்டரிக்கு வெளியில நின்று செக்யூரிட்டி கார்டுக்கு முன்னால நின்று ஜெபிக்க தேவன் கிருபை தந்தார். இன்னைக்கு அந்த மகள் தாய் தகப்பனோட திரும்பி வந்து சந்தோஷமா இருக்கிறார். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, வேலை இடத்துல வேலை அல்ல, கர்த்தருடைய ஊழியத்திற்கு தான் அந்த வேலை தேவன் தந்திருக்கிறார். வேலை என்கிறது ஒரு நிமித்தம் மட்டும், பதவி என்பது ஒரு நிமித்தம் மட்டும். பிறனுடைய வாழ்க்கையை தொடத்தான் கர்த்தர் நம்ம அங்க வைத்திருக்கிறார். அதுக்கு பதவி ஒரு விஷயம் அல்ல. 8:30 மணி காலையில நான் வரும்பொழுது, இயேசுவே, இதுல அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி முதலாவது இந்த இடத்தை சுத்திகரித்து ஜெபிக்க நான் வந்திருக்கிறேன் சொல்லும் பொழுது, அங்க வேலை செய்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக விடுதல் என்பது ஒன்று உண்டு. அதுதான் நம்மளுடைய கடமை. நம்ம பெரியவங்க காண்பிக்கிறதுக்கு அல்ல. அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு மாலையில அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் இந்த சரீரம் உம்முடைய ஆலயம் அப்பா, இந்த சரீரமானது பிறனுக்கு பிரயோஜனமாய் இருக்க, பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உங்களுடைய ஊழியத்தை செய்ய பிரயோஜனப்படுத்துங்கப்பா. தெய்வ கரங்கள் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? நம்ம எல்லாம் தலைகளை வணங்கி கண்களை மூடி கர்த்தருடைய திருப்பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளிலும் நீ தந்த உடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஒரு மோசைக்குள் இருந்த அந்த தாழ்மை எங்களுக்குள்ளும் நீர் எதிர்பார்க்கிறீர் என்ற உடைய வார்த்தையின் தெளிவுக்காக நன்றி அப்பா. எங்களுக்குள் அநேகருக்கு அப்பா இன்றைக்கு அந்த தாழ்மை இல்லை ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற தெளிவு இல்லையப்பா.
அந்த பரிசுத்தம் எங்களுக்குள் இல்லையப்பா. இன்றைய இரவு எங்களோட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிரசனம், உம்முடைய தயவுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த உலகம் தருகிற மற்ற எதையும் விட நீ தருகிற ஞானம், அறிவு, இன்பம் அதை பெற்று தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி மேல் உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதியும் அப்பா. மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்க, விட்டுவிட வேண்டியவர்களை விட்டுவிட என் தெய்வீக விடுதல் என்று மாலை இந்த இரவு இறங்குவதாக. ஹல்லேலூயா. இந்த சபையின் மேல் நீ தருகிற கிருபைக்கு நன்றி அப்பா. பாஸ்டரை நீர் ஆசீர்வதி, குடும்பத்தை நீர் ஆசீர்வதி. இந்த சபையின் இதன் ஊழியத்தை உம்முடைய கரங்களில் பிரதிஷ்ഠிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஐஸ்வர்யத்தின் விடுதல் இந்த சபையில் காணப்பட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து நீ தொடுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் பாதையில் நடத்தும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படியே ஆவியானவரே துணை நின்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தெய்வ பிரசன்னத்தில் இதே பயபக்தியோடு நீங்க நில்லுங்க. எனக்கு தெரியும் அநேகரோடு இன்னைக்கு கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஸ்பெஷலி நான் எடுத்து சொல்ல முடியும், சிஸ்டர் God has spoken to you very personally and I know that. அங்க இருக்கிற அந்த ப்ளூ சாரி சிஸ்டர், எஸ் கர்த்தர் இன்னைக்கு இடைப்பட்டு இருக்கிறார். பிளஸ் திஸ் பிங்க் சாரி உங்க பக்கத்துல இருக்கிற சிஸ்டர், கர்த்தர் இன்னைக்கு பர்சனலா இந்த சிஸ்டரோட இடைப்பட்டு இருக்கிறார். and I know that. Brother, God has spoken to you. Hallelujah. இன்னைக்கு சில்லர் தான் இருக்கிறோம், but God has very very personally spoken. கர்த்தர் சொல்லும்போது அதை ஏற்றெடுப்பீங்களா? Brother, God has moved into you and God bless you. God bless you. இன்னைக்கு this is the grace of God. நாம் நிற்பது கிருபையின் காலத்துல அவருடைய அன்பு தான் இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டது. தொடர்ந்து அந்த அன்புல நிற்போம். நாளை இரவு இன்னும் வல்லமையான தேவ பிரசன்னத்தை நாடி நாம் வருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless each of you. Thank you very much.